எனதன்பு மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு எனதினிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும் தான் நடக்கும். நம்மளோட மகரம் ராசிக்காரங்க தங்களுடைய லட்சியத்தை அடைய வரைக்கும் இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. தங்களின் வாழ்க்கையில எந்த ஒரு செயலை செஞ்சாலும் திட்டமிட்டு தான் இவங்க செயல்படுவாங்க. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மகரம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. மகரம் ராசிக்கார நேயர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே கரைஞ்சு போக போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. நம்மளுடைய குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சியின் காரணமாக நம்மளோட மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்களை பத்தி தெளிவா இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறேங்க. குருவின் வக்ர நிவர்த்தியால பொன்பொருள், நகை, அந்தஸ்து, கௌரவம், ஒழுக்கம் எல்லாமே மகரம் ராசிக்காரங்களை தேடி வர போகுது. குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க. மகர ராசிக்காரர்களே, குருவின் பார்வை கோடி நன்மை தருங்க. குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு குரு பலமா பார்க்கும் இடமெல்லாம் பொன் பொருள் நகையெல்லாம் கிடைக்க போகுது. ஒவ்வொரு ராசிக்கும் குரு பகவான் பலவிதமான நன்மைகளை வழங்கினாலும் நம்மளோட மகர ராசிக்காரர்களுக்கு ஏராளமான நன்மைகளை வழங்க காத்துக்கிட்டு இருக்காரு. மகர ராசியின் இயல்பான குணங்கள், குரு பகவான் வக்ர நிவர்த்தியால ஏற்படும் பலன்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். மகர ராசிக்காரங்க லட்சியவாதிகள், கடின உழைப்பாளிகள். இவங்க எந்த ஒரு செயலையும் ஆழமா சிந்தித்து செய்யக்கூடியவங்க. குரு பகவான் மகர ராசியில நீச்சம் அடைகிறதுனால முயற்சி, வெற்றி, வழக்கு, மருத்துவ செலவு, வம்பு வழக்கு போன்ற விஷயங்கள்ல குருவின் பங்கு முக்கியமாயிருக்கு. குரு வக்ரமாக இருந்த 121 நாட்கள்ல மகரம் ராசியினர் சந்தித்த பலவீனங்கள், வேலை இழப்பு, வயிறு சார்ந்த பிரச்சனைகள், கடன், பகை, வழக்குகள், பொருளாதார தடைகள், குடும்பத்தில் மன வருத்தம் போன்றவற்றை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. குரு வக்ர நிவர்த்தி அடைந்த பிறகு இந்த நிலை மாறுங்க. வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க. குரு பகவான் பின்னோக்கி பார்த்ததா ஏற்பட்ட தடைகள் நீங்கி இனி முன்னோக்கி பார்க்கும் போது நன்மைகள் நடக்குங்க. குருவின் பார்வை தோஷங்களை நிவர்த்தி செய்யும் வல்லமை கொண்டதுங்க. குருவின் வீட்டில் சனி இருக்கிறதுனால குரு பலம் பெற்றால் சனியும் பலம் பெறுவாருங்க. இதனால வேலையில பதவி, அந்தஸ்து, கௌரவம் கிடைக்கும். கெட்டதை தூக்கி எரிஞ்சிட்டு நல்லதை வரவேற்க வேண்டுங்க. தொழில், வேலை, வெளிநாட்டு வாய்ப்புகள், கடன், வழக்குகள், சொத்து விற்பனை, குழந்தை பாக்கியம், திருமண வாழ்க்கை, ஆரோக்கியம், லாபம், வியாபாரம் போன்ற பல விஷயங்கள்ல குருவின் வக்ர நிவர்த்தியால ஏற்படும் நன்மைகள் எல்லாம் ஏராளமா இருக்கு. பெண்கள் மிகப்பெரிய வெற்றி பெறுவாருங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படும். லாட்சி போன்ற விஷயங்கள்ல பணம் கிடைக்கும் வாய்ப்பு உங்களுக்கு இருக்குதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. நீதி, நேர்மை, ஒழுக்கம், திறமை போன்ற குணங்கள் உங்ககிட்ட அதிகமா இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுது. சொந்த தொழில் செய்ய விரும்புறவங்க
வீடு, இடம், பூமி, வெளிநாடு போன்ற விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க. அன்பு, பாசம், கலையார்வம் போன்ற குணங்கள் உங்ககிட்ட அதிகமா இருக்கு. திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. படிப்பு, வேலை, வெளிநாட்டு யோகம் சிறப்பா இருக்குதுங்க. தைரியம், தன்னம்பிக்கை, உணர்ச்சி வசப்படக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்கு. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் போன்ற விஷயங்கள்ல உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க. குரு பகவானின் வக்ர நிவர்த்தி மகர ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய வெற்றியை தேடித்தர காத்துக்கிட்டு இருக்குதுங்க. அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. நம்மளோட மகரம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திராடம், 2, 3, 4ஆம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மறைமுக பிரச்சனை தீரும். தொடங்கிய வேலையை திட்டமிடபடி செய்ய முடியாம இழுபறியாக இருக்கும். குடும்பத்துல இருக்கிறவங்க நீங்க கூறத ஏற்காம தங்களது விருப்பப்படி எதையும் செய்வாங்க. அரசியல்வாதிகளுக்கு சாதகமான சூழ்நிலையே இருக்கும். அரசாங்க பணிகள் அனைத்தும் தொய்வு இல்லாம நடைபெறும். திருமணமாகாதவங்களுக்கு தடைகள் நீங்கி திருமணம் இனிதே நடைபெற போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை இருக்கும். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டி இருக்கும். அடுத்தவர் கூறும் கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாம அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை யோசிக்கிறது நல்லது. பண விவகாரங்கள்ல கவனம் தேவை. மூத்த கலைஞர்களின் வழிகாட்டலால வெற்றி பெறுவீங்க. தொடர்ந்து வரும் சவால்களை சந்தித்த பின்னரே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகிறது. நிலம் வாங்க போகிறீர்கள், கார் வாங்க போகிறீர்கள், நகை நட்டெல்லாம் வாங்க போறீங்க. உங்களுடைய மனக்கவலைகள் காணல் நீரா கரைஞ்சு போக போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம், 1, 2ஆம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் எதையும் நன்கு யோசித்து பின்னர் செய்யறது நன்மை தரும். மாணவர்கள் நிதானமாக ஆழ்ந்த கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது நல்லது. மன கஷ்டம், பண கஷ்டம் நீங்கும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். கலைத்துறையினர்களுக்கு ஏற்ற காலமாக இந்த காலம் அமைஞ்சிருக்கு. ரசனையை புரிந்து கொண்டு உங்கள் திறமையை காட்டுவீங்க. எதிர்பார்த்த பணம் உங்க கைக்கு வந்து சேரும். பெண்கள் உடல் நலத்தில் மிகவும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் அவசியங்க. விநாயக பெருமாளுக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வர குடும்ப கஷ்டங்கள் நீங்கும். தொழில் வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும். உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே கூடிய விரைவில் நிறைவேற போகிறது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப் போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக மறைய போகுதுங்க. உங்களோட ஆசைகள் நிறைவேற போகுது. கனவுகள் நிறைவேற போகுதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. எத்தனை தடைகள் வந்தாலும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் பின்வாங்காத மகரம் ராசியினரே, இந்த மாதம் நன்மை வரும். எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும். அனுகூலமான பலன் உண்டாக போகிறது.
பணவரத்து அதிகரிக்கப் போகிறது. எதிர்ப்புகள் விலகப் போகிறது. நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப் போகிறது. விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான பலன் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். வியாபார போட்டிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில் விரிவாக்கத்துக்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் பெறுவார்கள். பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டியிருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு திருப்தி தரும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் நன்மைகள் நடக்கும். பெண்களுக்கு பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். எடுத்த காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். அரசியல்வாதிகள் எதிர்ப்புகளை மீறி முன்னேறுவார்கள். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்கப் போகிறது. உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி நிலைச்சிருக்கப் போகிறது. கலைத்துறையினரின் படைப்பு திறன் வளரும். பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் அளவுக்கு பிரபலமாவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்கள் முன்னேற்றத்திற்கு பாதை வகுக்கும் காலமாக இந்த காலம் இருக்கு. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும். உற்சாகமாக நீங்க காணப்பட போறீங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகிறது. இது நாள் வரைக்கும் உங்களை பிரிந்து சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமாக நீங்கள் செஞ்ச பாவங்கள் நிச்சயமாக குறையுங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை முதியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.